வாங்க மாப்ள, வாங்க வாங்க. என்னடா அதுக்குள்ள வந்து ஆஜராயிட்ட? சீக்கிரம். இந்தா இத போய் அந்த பக்கம் கொட்டிட்டு வா. வாங்க மாப்ள, உள்ள வாங்க. வாங்க. வாங்க மாப்ள. வாமா. நல்லா இருக்கு. நல்லா இருங்கம்மா. நல்லா இருக்கு. நல்லா இருப்பா. நல்லா இரு. எழுந்திரி. அக்கா இந்தா, நீ மாமா கூட்டி விடு, மாமா உனக்கு ஊட்டி விடட்டும். புடி. இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்தா எப்பதான் வாழைப்பழத்தை சாப்பிடுவீங்க? சீக்கிரமா மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. ஏண்டி அவசரப்படுத்துற? இத்தனை பேர் சுத்தி நின்னு வேடிக்கை பார்த்தா அவங்களுக்கு வெக்கமா இருக்காதா? பொறுமையா சாப்பிட்டோம் விடு. இதுல என்ன வைக்க வேண்டி இருக்கு? இவங்க வெக்கப்படுறாங்கிறதுக்காக நாமளா திரும்பி நிக்க முடியுமா? அக்கா ஊட்டி விடுக்கா. ஊட்டுக்கானா? சரி நானே ஊட்டி விடுறேன். மாமா பொண்ணு ஊட்டியாச்சுல, அடுத்து நீங்க தான் பொண்ணுக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடுறீங்களா இல்ல நானே உங்க கையை பிடிச்சு ஊட்டி விடட்டா? நானே ஊட்டி விட்டுக்கிறேன். என்ன மாமா எதுக்கு அப்படி பாக்குறீங்க? பொண்ணு பார்த்து ஊட்டி விடுங்க. பிடிக்கவா? கை பிடிக்கவா? வேணாமா, நானே ஊட்டி விட்டுக்கிறேன். போதுமா? சூப்பர் மாமா. எனக்கு ஒரு டவுட் நிலா. என்ன டவுட்? இல்ல இத்தனை நாளா நீ என்ன சித்துன்னு தானே பேர் சொல்லி கூப்பிட்டு இருந்தா, இப்ப என்ன புதுசா மாமான்னு கூப்பிடுற? இதெல்லாம் ஒரு டவுட்னு கேக்குறீங்களே மாமா. என்ன மாமா நீங்க இவ்ளோ தத்தியா இருக்கீங்க? ஏய் இது புரியாம அவசரப்பட்டு எங்க அக்கா வர உங்களுக்கு கட்டி கொடுத்துட்டோம். நான் சரியா தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு என்ன தத்தி இதுலாம் கலாய்க்கிற? இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க வேற, ஆனா இப்ப அப்படியா? எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்கீங்க. அதனால நாங்க இனிமே உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவோம். நான் உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நீங்க ரெண்டு பேரும் என்ன மாமான்னு கூப்பிடுறீங்களா? ஆமா. அப்போ இனிமே நான் உங்க ரெண்டு பேரையும் எப்படி கூப்பிடணும்? மாமினா. மச்சா சூப்பர் கலாய்டா. சொல்லுங்க மாமிங்களா, இனிமே மச்சா உங்களை மாமின்னு கூப்பிட்டுமா? நீ சின்ன மாமி, நிலா பெரிய மாமி. ஏய் சும்மா இருங்க. சின்ன பசங்களை இப்படியா கிண்டல் பண்றது? ஆமா ஆமா, நீங்க உடனே வந்துருவீங்களே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. உங்களுக்கு உடம்பு முடியாத நிலைமையிலும்
நீங்க நினைச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்த முடிச்சிட்டீங்க. ஆமாங்க, இவங்க இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டுதான் இந்த கல்யாணத்தையே நடத்தியிருக்காங்க. ஆனா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அந்த ஆண்டாளம்மா பண்ண அட்டூழியத்தை தான் என்னால ஜீரணிக்கவே முடியல. ச்சே, அந்த அம்மா எவ்வளவு கொடுமைக்காரியா இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இவ்ளோ தூரம் துணிஞ்சிருப்பாங்க. அந்த அம்மா மனுஷியே இல்ல. ஓஹோ, அந்த அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு இப்பதான் புரியுதா? நிலாவோட கல்யாணத்துக்காக நீயும் அந்த அம்மாவுக்கு ஜால்ரா போட்டவ தானே? அது நம்ம நிலாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுன்றதுக்காக அப்போதைக்கு அந்த அம்மாவை நான் அனுசரிச்சு நடந்துகிட்டேன், அவ்வளவுதான். அதுக்காக காலம்புறா நான் அந்த அம்மாவோட காலை புடிச்சுக்கிட்டே இருப்பேனா? அந்த கடவுள் இப்ப அந்த அம்மாவுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்கான். கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஜெயிலையே கிடக்கட்டும். ஏன் லட்சுமி அப்படிலாம் பேசுற நீ? அந்த அம்மா பண்ண தப்புக்கு இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறது என் மனசு ஒரு பக்கம் ஏத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு? இல்லம்மா, என்ன இருந்தாலும் அவங்க வயசானவங்க. இந்த வயசுல அவங்க ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமைமா. நீங்க வேறப்பா, அந்த பாட்டி செஞ்சது என்ன சாதாரண தப்பா? அக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த ரவுடிங்களை வச்சு என்ன கடத்தினது மட்டும் இல்லாம ஸ்லோ பாய்சன் கொடுத்து சாரதா ஆண்டிய கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் பத்தாதுப்பா. அதை விட ஏதாவது பெரிய தண்டனை தான் கொடுக்கணும். சரி விடு நிலா, சந்தோஷமான நேரத்துல எதுக்கு கசப்பான விஷயத்த பேசிக்கிட்டு? ஆமாமா, இவங்க சொல்றதும் சரிதான். இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு? டைம் ஆக போகுது, வா நிலா, நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணலாம், வா. ஆகாஷ், வாப்பா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலம்மா. உன் பாட்டியை நினைச்சு வருத்தப்படுறியா? இந்த வயசுல அவங்க இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறத நான் சரின்னு சொல்லல. அதே நேரம் இத தப்புன்னும் என்னால சொல்ல முடியலப்பா. இது அவங்களா இழுத்துக்கிட்ட பிரச்சனை தானே. பொதுவா எந்த மனுஷங்களும் கடைசி வரைக்கும் தப்பானவங்களாவோ இல்ல கடைசி வரைக்கும் சரியானவங்களாவோ இருந்ததில்ல. 30 வயசு வரைக்கும் ரொம்ப தப்பானவங்களா இருந்தவங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அவங்களோட தப்ப உணர்ந்து சரியானவங்களா மாறி இருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல சரியானவங்களா இருந்தவங்க வயசாக வயசாக தப்பானவங்களா மாறின சரித்திரமும் இருக்கு ஆகாஷ். ஆனா உன் பாட்டி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்காங்களேப்பா. அவங்க நல்லவங்களா மாறுறதுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. நீ கூட அவங்க என்னதான் தப்பு பண்ணாலும் திரும்ப திரும்ப மன்னிச்சு அவங்கள உன்னோட பாட்டியா ஏத்துக்கிட்ட. சாரதாக்கா மேல உன் பாட்டிக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் ஸ்லோ பாய்சன் கொடுத்து அவங்கள கொலை பண்ற அளவுக்கா துணிவாங்க? நிலாவும் பொண்டாட்டி, இந்த வீட்டோட மருமக, அவளை போய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ரவுடிங்ல வச்சு கடத்திருக்காங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்றது?
இருந்தாலும் போலீஸ் ஆதாரத்தோட உன் பாட்டிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ற எல்லா நியாயமும் எனக்கு புரியுதுமா. பாட்டி செஞ்சது மன்னிக்கவே முடியாத தப்புதான். இருந்தாலும் அவங்கள நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த வயசுல அரெஸ்ட் ஆகி லாக்அப்ல உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அவங்கள காப்பாத்தவும் மனசு வரல. அதே நேரம் அப்படியே விட்டுட்டு சும்மாவும் இருக்க முடியலம்மா. இது கடவுள் எடுத்த முடிவுப்பா. அதுக்கான தீர்வையும் கடவுள் தான் சொல்லணும். நம்ம கையில எதுவும் இல்ல. மேடம், இட்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். கொண்டு போய் கொடு. என்ன பாக்குற? உனக்குதான். என்ன இட்லி தரையில விழுந்துச்சுன்னு பாக்குறியா? எடுத்து தொடச்சு சாப்பிடு. இன்னைக்காவது உனக்கு இட்லி கிடைச்சது, நாளைக்கு இதுவும் கிடைக்குமான்னு தெரியாது. நம்மா சாப்பிடு. ஏன் தள்ளி விடுறா? உனக்கு வேணானா சொல்லி நான் சாப்பிடுறேன். எப்படி வாழ்ந்த என்ன அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து இப்படி உட்கார வச்சுட்டாளுங்களே. அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன். ஏய் தென்றல், இங்க இருந்து எப்படி வெளியில வரணும்னு எனக்கு தெரியும். நீ வர சீக்கிரமே வர. வந்து உன்னையும் உன் தங்கச்சியும் எப்படி பழுத்திக்கிறேன்னு மட்டும் பாரு. என்னாச்சுக்கா நின்னுட்ட? உனக்கு வெக்கமா? எல்லா வெக்கத்தையும் எங்கேயும் வேஸ்ட் பண்ணிடாதக்கா. உள்ள போனதும் ரொம்ப தேவைப்படும். ஓடி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். போக்கா. என்ன உள்ள வந்தாங்க? ஆனா இன்னும் நம்ம பக்கத்துல வந்து பால் சொம்ப நீட்டலையே. ஆஹா, எங்க வச்சிருக்காங்க? எங்க ஆளை காணோம்? நீங்க இங்கதான் இருக்கீங்களா? என்னங்க நீங்க நீங்க பாட்டுக்கு இப்படி பொசுக்குன்னு வந்து உட்கார்ந்துட்டீங்க. வேற என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்ல. என்ன உன் நடவடிக்கையே சரியில்லையே. ஏதோ பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நெளியறியே. எத சம்பந்தம் இல்லாம நெளியறேனா? ஏங்க, நான் கரெக்டா தாங்க நெளியறேன். நீங்க தான்
சுச்சுவேஷனே புரிஞ்சுக்காம சம்பந்தமே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி இப்படி கேஷுவலா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. உட்காருங்க. சார் என்ன சொல்றீங்கன்னு சரியா புரியலையே. ஐயோ, என்னங்க புரியலைங்கிறீங்க? இப்ப இந்த ரூமுக்குள்ள இப்ப ஒரு முக்கியமான விசேஷம் நடக்க போகுதுல. விசேஷமா? என்ன விசேஷம்? ஐயோ போச்சு. அதாங்க சாந்தி முகூர்த்தம். ஆமா மாமா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டீங்களா? ஆமா, டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுன்னு. நீ பாக்கலையா? நல்லா கிண்டல் பண்றீங்க பாத்தீங்களா? பின்ன என்ன, நமக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம்னு எனக்கு தெரியாதா என்ன? அம்மா, ஏதோ விசேஷம் அப்படின்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. அத கேக்குறீங்களா? இந்த சினிமாலலாம் ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையாங்க? இல்லையே, நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் சீன்ல என்ன நடக்கும்? இல்லங்க, அதாவது பொண்ணும் மாப்பிளையும் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்கல்ல. அப்புறம் மாப்பிள்ள பொண்ணை எதிர்பார்த்து அப்படியே ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பொண்ணு அப்படியே வெக்கத்தோட பால் சொம்போட அப்படியே மெதுவா ரூம்குள்ள வருவாங்க. ஓஹோ ஓஹோ இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி இப்ப நீங்க இந்த பால் சொம்ப எடுத்துட்டு போயிட்டு திரும்ப அங்க இருந்து உள்ள பொறுமையா வாங்க. அப்படியா? வாங்க. சரி, பால் சொம்பேடு. எடுக்கிறேன். பொறுமையா. ஓகேவா? இருங்க, கதவு மெதுவா தாப்பால் போடுங்க. இப்போ அப்படியே மெதுவா என்ன அப்படியே மெதுவா ரொமான்டிக் லுக் விட்டுக்கிட்டே என் பக்கத்துல வந்து உட்காருக்க பார்க்கலாம். ரொம்ப வழியாம அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. அடுத்து வெக்கத்தோட அப்படியே பால் சுமை என்கிட்ட கொடுக்கணும். கொடுங்க. சூடு. அப்புறம் கணவனே கண் கண்ட தெய்வம்னு கண்ணுல ஒத்திக்கிட்டு நீங்க என் காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கணும். என்னது? நான் உன் கால்ல விழணுமா? அதுக்குள்ள உனக்கு மாப்பிள கெத்து வந்துருச்சா? இல்ல 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 இல்ல. இரு, இப்போ நான் பொண்ணோட கெத்து என்ன காட்டுமா? இல்ல இல்ல இல்ல, இருங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் பழசுதான், அதனால அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் வேண்டாம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப நான் உட்காருவேன், நீங்களும் என் பக்கத்துல மெதுவா உட்காருங்க. அடுத்து அப்படியே நீங்க என்ன இறுக்கமா கட்டி பிடிச்சு சும்மா அப்படியே நச்ச 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 கிஸ் பண்ணணுங்க. என்னது? ஏங்க, கிஸ் பண்றதுல அப்படிதானங்க பண்ணுவாங்க. இவ்ளோ நேரம் நீ இங்கிலீஷ் படத்துல வர ஃபர்ஸ்ட் நைட் சீன் பத்தியா சொல்லிட்டு இருந்த? இல்லங்க, தமிழ் படத்துல வர ஃபர்ஸ்ட் நைட் சீன் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க பக்கத்துல உட்கார்ந்த உடனே மைண்ட் கொஞ்சம் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஆகும் ஆகும். சரி, ஓகே, டென்ஷன்ல ஆவாதீங்க. நாம மீதியை கண்டினியூ பண்ணுவோமா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த பாலை எடுத்து 2 பேரும் மாத்தி மாத்தி குடிக்கணும். குடிக்கலாமே. அதே எடு.